Good evening, sir. Okay, good evening. ஓகே, இன்னும் 2 மினிட்ஸ் பார்ப்போம் இல்லையா? இன்னும் நம்மளோட பிள்ளைகளை காணலே. என்ன ரக்ஷித்? ஹேண்ட் சிக்னல் போடுங்க பிள்ளைகள். நீங்க புதிய பிள்ளைகளை யாரும் இருக்கிறீங்களா? ஓ சார். எங்கம்மா? எங்க ஊருங்கட? Kandy district. டிஸ்ட்ரிக்ட் கேண்டி டிஸ்ட்ரிக்ட்ல எங்க ஐமா? Vatupitiya sir. என்னம்மா? வட்டுப்பிட்டியவா? எங்க இருக்குது அது? Udunwara Geliyo. கெலியோயா? பிறகு நீங்க தாண்டி போகணும் இல்லையா? ஓ சார். துணு. ஓ, அந்த இது பக்கமா எங்க உங்களோட எம்பக்கே தேவாலயம்லாம் இருக்கு அந்த ஏரியாவா? ஓ இந்த சார். பகுதி. எம்பக்கே தேவாலயத்துக்கு போயிருக்கீங்களா? எத்தனை முறை போயிருக்கீங்க? ஒருக்க போனேன் சார். ஒரு பக்கத்துல என்னென்ன இருக்குது? கடலாதனி இருக்கு, லங்கா திலக்கு இருக்குது, எல்லாம் போயிருக்கிறீங்களா? இல்ல சார். ஏன் பக்கம்தான் இருக்குன்றீங்க? முக்கியமான விகாரைகள் உங்க பாடத்தோட சம்பந்தப்பட்டது. போயிட்டு பார்த்துட்டு வாங்க. பாருங்க, பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க. உங்க பக்கமா ரொம்ப தூரமா போறதுக்கு இல்ல தானே? தூரம் சார். தூரம். உங்க பாடத்துல இருக்குது, வரலாறு பாடத்துல அதெல்லாம் இருக்கு. சித்திர பாடத்திலையும் அதுகள் இருக்கும். சரி, பாருங்க. ஓகே, வேற யாரும் இருக்கீங்களா பிள்ளைகள்? புதிய பிள்ளைகள்? ஓ சார். என்ன பேருமா? ஹத்தீனா. பாத்திமா. பாத்தீனா இல்லையா? பாத்தீனா. எங்க ஊரு உங்களோட பாத்தீனா? நாவலப்பிட்டி சார். நாவலப்பிட்டி. நாவலப்பிட்டி டவுனா தூரவா? எந்த பக்கம்? நாவலப்பிட்டியில கொஞ்சம் தூரம் சார், டவுனை விட கொஞ்சம் தூரம். சரி, நான் போன கிழமை வந்தேன் நாவலப்பிட்டி. ஒரு ஃபியூனரல் ஒன்று இருந்தது. அது ஏரியா இடம் தெரியாது. நிச்சயமா கதிரேசன் கோயில் ஸ்கூல்ல தான், கோயிலெல்லாம் தாண்டி போயிட்டு இடது பக்கம் வலது பக்கம் உள்ளால போனா ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்குது, பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதெல்லாம் தாண்டி போகணும். தூரம் போனா வந்து போன கிழமை ஒரு இரவு டைம்ல. அது கூட கிளாஸ் இருந்த அன்றைக்கா தான் இருக்கும். 8க்கு எதுக்கோ கிளாஸ் ஒன்று கட் பண்ணிட்டு போனேன். இந்த கிளாஸ்ன்னு தெரியல, லாஸ்ட் வீக். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் ஆரம்பிப்போம். ஒரு நிமிடம் கூட போச்சு, மற்ற பிள்ளைகள் வரட்டும், ஜெயிண்ட் ஆகட்டும். ஜிஷ்ணுதன், என்ன சொல்ல போறீங்க ஜிஷ்ணுதன்? சார். என்ன விளங்கப்படுத்த போறீங்க? சார். கொஞ்சம் இருக்கு சார். பவன், இன்னைக்கு என்ன அமைதி? சத்தத்தை காணல. சொல்லுங்க ஜிஷ்ணுதன். விவசாயத்தை பத்தி சொல்ல போறேன் சார். ரைட், ஓகே. விவசாயத்தை பத்தி சொல்லுங்க. ஜிஷ்ணுதன், நீங்க பேசுறது கேட்குது இல்ல? வாழ்க்கை முறை ஜிஷ்ணுதனோட கவரேஜ் பிரச்சனை போல, ஒண்ணுமே கேட்குது இல்ல. ஜிஷ்ணுதன், ஜிஷ்ணுதன் கவரேஜ் ஏதோ சிக்கல், ஒன்றும் கேட்கவில்லை. பவன், எதுவும் சொல்றீங்களா? பவன், நான் கேக்குதா? எஸ் சார். ஏன் இன்னைக்கு ஒன்றும் அமைதியா இருக்கிறீங்க? ஒன்றும் ரெடி இல்லையா?
ம் இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நாங்க மறுமலர்ச்சியில போயிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்குதா? லியோனார்டோ டாவின்சி எல்லாம் படிச்சுட்டு சிற்பக்கலை, கட்டடக்கலை, வைத்தியத்துறை, மதச்சீர்திருத்தம், நாடுகான் பயணங்கள் ஆரம்பிச்ச பிள்ளைகள் ரிவிஷன் போனோமா? ஞாபகப்படுத்துங்க பவன். எதை படிச்சோம்? போன கிளாஸ் வரல சார். ஏன் நம்பர் வர இல்ல? சொல்லுங்களே பவன். பவன் குயிக்கா சொல்லுங்க. லாஸ்ட் வீக் இருந்தீங்க தானே? எஸ் சார். ஏன் அமைதியா இருக்கிறீங்க? சொல்லுங்க, எது படிச்சோம் கடைசியா? எல்லாரும் மறந்துட்டீங்களா? ஷெனாரி, கௌதமன், ரக்ஷித், கவினேஷ், ஞாபகம் இல்லையா இருக்கும் பிளாஸ்டிக் படிச்ச விஷயம்? போன கிழமை ஐரோப்பிய மலைமலர்ச்சி பாடம் முடிச்சிட்டீங்க சார். அதான் கேட்டேன். முடிச்சிட்டோம். மறுமலர்ச்சியில ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததா? ஓ நான் 1 month கிளாஸ் சொல்ல சார். ஓ ரக்ஷித் ஏன் வரல 1 month? சார் பதுல்ல என்ன பிரச்சனை? தங்கச்சிக்கு ஜூம் கிளாஸ் இருந்ததுனால வரையலாம் போச்சு சார். தங்கச்சியோட கிளாஸ்னால நீங்க வரலையா? ஓகே சரி. நாங்க மறுமலர்ச்சி முடிச்சிட்டோம். மறுமலர்ச்சியில கொஞ்சம் கேள்விகள் செய்ய வேண்டி இருக்கும், அது பிறகு செய்வோம். இன்னைக்கு ரிவிஷன் போவோமா அல்லது நாடுகான் பயணங்கள் படிப்போமா? என்ன செய்வோம்? ரைட், ஓகே. புதிதா வந்தவங்களுக்கு சேர்த்து நாங்க ரிவிஷன் போவோம். இப்ப ரிவிஷன் போற நேரம் ரிவிஷன் திரும்பி நானே படிப்பிக்கிறதா அல்லது நீங்க படிப்பிக்க போறீங்களா? யார் படிப்பிக்க போறது? நான் படிப்பிக்கிட்டா நீங்கள் எல்லாரும் அது சம்பந்தமா என்ன செய்வோம் சார்? நீங்களும் படிச்சுட்டாங்க, நாங்களும் இடக்கிட பார்த்துட்டோம் சார். முதல்ல யார் ஆரம்பிக்கிறது, நானா நீங்களா? முதல்ல நீங்க சொல்லுங்க சார். யாரும் எனக்கு மாட்டி என்ன சொல்லிட்டு நீங்க ஃப்ரீயா பாரம்பரிய தொழில்நுட்பமும் கலைகளும். ரைட், பாரம்பரிய தொழில்நுட்பமும் கலைகளும். இது நாங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு நீங்க வாங்குவீங்க. இந்த பகுதி எக்ஸாமுக்கு வந்திருக்கணும். ரைட். அப்ப இந்த இலங்கையுடைய பாரம்பரிய தொழில்நுட்பம் கலைகள்ங்கிற நேரம் நிறைய விடயங்கள் இதுல படிச்சிருக்கிறோம், அப்படித்தானே? நீரியல் தொழில்நுட்பம் இது முதலாவது விஷயம். நீரியல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றது நீருடன் தொடர்புடைய தொழில்நுட்பம். குளம், கால்வாய், தடாகம், இல்லையா? இவர் நீருடன் சம்பந்தப்பட்டனால இது சொல்றது நாங்க நீரியல் தொழில்நுட்பம். குளம், கால்வாய், தடாகம் நீருடன் தொடர்புடையதுனால நாங்க சொல்றது நீரியல் தொழில்நுட்பம். ஏன்னா இது மூன்றும் அமைக்கிறதுக்குத்தான் நம்ம தொழில்நுட்ப அறிவு தேவை. நதி தானாக ஓடும், அது இயற்கை. குளம் அமைக்கிறதுல மனிதனுடைய தொழில்நுட்ப அறிவு வேணும். பொய்கை அமைக்கிறதுல மனிதனுடைய தொழில்நுட்பம் வேணும். கால்வாய் நீரை கொண்டு செல்வதற்கு அமைக்கும் போது மனிதனுடைய தொழில்நுட்பம் வேணும். அதனாலதான் சொல்றோம் அது நீரியல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரைட், சின்ன விஷயம் தான் இருக்குது. பிரதான காலத்துல இந்த மக்கள் என்ன பண்ண, இந்த கட்டமைப்புகளை அமைக்கும் போது நீருடன் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தொழில்நுட்ப
ஊடாகத்தான் அவர்கள் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க அதை நீரியல் தொழில்நுட்பம்னு சொல்லி சொல்றோம். அடுத்த கட்டம் என்னன்னா, குளம் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த குளம் கட்டுதல் சம்பந்தமாக நிறைய இலங்கையர்களுக்கு தொழில்நுட்ப அறிவு இருந்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது குளம் அமைத்தலில். சரியா? இந்த கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்திலேயே இலங்கையில ஆரம்ப குடியிருப்புகள் அமைத்து கொள்ளப்பட்டதுல இருந்து, அதாவது இலங்கைக்கு விஜயன் வருகை தந்ததோடு, இந்தியாவில இருந்து இலங்கைக்கு விஜயன் உட்பட அவனுடைய குழுக்கள், அதாவது 700 தோழர்கள் வருகை தந்ததுக்கு பிறகு அவங்க உலர்வலய பிரதேசங்கள்ல குடியேறாங்க. உலர்வலய பிரதேசங்கள்னு சொல்றது அனுராதபுரம், பொலன்னறுவை உள்ளிட்ட பிரதேசங்களில் நிறைய பிரதேசங்கள் இருக்குது. உலர்வலயத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னால், வருடத்தில் ஒரு பருவம் மட்டும் மழையை பெற்று கொள்ளும் பகுதி அல்லது பிரதேசம். அங்கு வருட முறைதான் பெய்யும். அந்த மழை வீழ்ச்சி மிக குறைவானது. 1000 தொடக்கம் 1250 மில்லிமீட்டர் மழை, குறிப்பிட்ட சில அளவு மழை தான் பெய்யும். ஆனாலும் இந்த மக்கள் அங்க போய் குடியேறினாங்க. அதற்கான காரணம், அந்த பிரதேசங்களில் காணப்பட்ட வளமான மண், சமதரையான நிலம் விவசாயத்திற்கு பொருத்தமானதாக காணப்பட்டது. பிரச்சனை நீர் பற்றாக்குறை மட்டும்தான், மழை வீழ்ச்சி இல்லை. பரவாயில்லன்னு அங்க மக்கள் குடியேறினாங்க. காரணம், சனத்தொகை குறைவு, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. பெய்கிற மழையை வைத்து, ஓடுகின்ற நதியை வைத்து விவசாயம் செய்து அவங்க வாழலாம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் குடியேறினாங்க. இப்ப விஜயன் வந்ததுக்கு பிறகு, அது வந்தது கிமு 6ஆம் நூற்றாண்டுல 521ஆம் ஆண்டுகள்னு சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டங்கள்ல தான் அவங்க இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்தாங்க. முதல் விஜயன், அவனுடைய தோழர்கள், அப்புறம் பாண்டு வாசுதேவன், பத்தகச்சனா, மைந்த தேரர், சங்கமித்தை, இப்படி நிறைய பேர் வருகை தந்தாங்க. இடையில மதுராபுரி இளவரசியும் வருகை தந்தாங்க. விஜயனுக்கு பிறகு மதுராபுரி இளவரசி, அதுக்கு பிறகு பாண்டு வாசுதேவன், பத்தகச்சனா, மைந்த தேரர், சங்கமித்தை, இப்படி குழுக்கள் நிறைய பேர் இலங்கைக்கு வருகை தந்தாங்க. வருகை தர இலங்கையில சனத்தொகை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. சனத்தொகை அதிகரிக்கும் போதுதான் அவர்களுக்கு நீரை சேமிக்கணுங்கிற தேவை ஏற்பட்டது. சரி பிள்ளைகள், உங்களுக்கு ஏதாவது இடையில டவுட் வந்தா கேட்கணும், மற்றபடி மைக் ஆன்ல இருக்கக்கூடாது. என்ன டவுட் வருதோ, உங்களுக்கு எது விளங்கலையோ அதை நீங்க மைக் ஆன் பண்ணி கேட்கணும். அது இல்லாம ஜிசுதன் சொல்லுங்க. ஜிசுதன், அணைக்கட்டுகளோட இரு பிரிவுகள் உங்களுக்கு தெரியுமா சார்? அணைக்கட்டுகள் இல்லைங்களா? பிரிவுகளும் அணைக்கட்டுகளும் பிரிவுகளும் இல்ல சார், அணைக்கட்டுகளின் இரு பிரிவுகள் பேப்பர்ல வந்திருக்கு சார். நிரந்தர அணைக்கட்டு, தற்காலிக அணைக்கட்டு படிச்சிருக்கோம். சரி, நிரந்தர அணைக்கட்டு, தற்காலிக அணைக்கட்டு நாங்க இனி படிக்கும்போது நான் விளங்கப்படுத்துறேன். ரெண்டு பிரிவுமைத்தான், ஒன்று நிரந்தரமானது, இன்னொன்று தற்காலிகமானது. பார்த்திருக்கோமே, என்னன்னு சொல்லி படிச்சுட்டு போகும்போது நான் விளங்கப்படுத்துறேன். இப்ப குளம் கட்டுறதுக்கான ஆரம்பம் இப்படித்தான் ஏற்பட்டது. அப்ப உலர் வலயத்தில் இவர்கள் எல்லாம் குடியேறினார்கள். ஆரம்பத்துல குடியேறும் போது இவங்க மழை நீரை கொண்டு விவசாயம் செய்தாங்க. ஆற்று நீரை எடுத்து விவசாயம் செய்தாங்க. குளம் கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு இப்ப சனத்தொகை அதிகரிச்சுட்டு போற நேரம் அவங்களுக்கு நீருடைய தேவை அதிகரிக்குது விவசாயம் செய்வதற்கு. அப்பதான் என்ன பண்றாங்க, மழை நீரை சேமிப்பதற்காக மழை காலத்துல மழைநீர் ஓடுகின்ற பகுதியை மறித்து, அதாவது மழைநீர் பள்ளத்தை நோக்கி தானே ஓடும், மேட்டை நோக்கி ஓடாதானே, பள்ளத்தை நோக்கி ஓடுமாக இருந்தால் இப்ப 3 பக்கம் என்னமா இருக்கும், உயரமா இருக்கும், ஓடுகின்ற பகுதி பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளமான பகுதியை மண் கொண்டு சுவர் மறைக்கிறாங்க. மண் திட்டுக்களாக அதை அமைத்து அந்த மூடி மறைக்கிறாங்க. மறைச்சதுக்கு பிறகு வர்ற மழை நீர் என்ன செய்யும், அதுல சேமிக்கப்பட்டு அது குளமாக மாறும். இப்படித்தான் ஆரம்பத்துல குளம் அமைக்கப்பட்டது.
அப்ப ஆரம்பத்தில் அமைக்கப்பட்ட குளங்கள் மழை நீரை சேமிப்பதற்காக அமைக்கப்பட்டது. அந்த சேமிக்கப்பட்ட மழை நீரை கால்வாய்கள் மூலம் என்ன செஞ்சாங்க? தங்களுக்கு தேவையான இடங்களுக்கு கொண்டு சென்றார்கள். குளத்தை அமைச்சு தண்ணியை தேவையான இடத்துக்கு கால்வாய் மூலம் கொண்டு சென்றார்கள். இது அந்த குளம் கட்டினுடைய ஆரம்ப கட்டமாக இருந்தது. சரியா? அவங்க அந்த ஆரம்பத்துல வந்து அந்த குடியிருப்புகள் குழுக்களை அமைச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? அங்க வாழ்றாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த குளம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நாங்க ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தினால தான் நான் இன்னைக்கு சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, இந்த கையில தான் அந்த கீரை பட்டுச்சு போல. சரி, ரைட். இதுல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு விளங்கப்படுத்தினா லேசா இருக்குமா? ரைட், கொஞ்சம் இருங்க. இது இருக்கட்டும், நான் பிடிஎஃப் போட்டு விளங்கப்படுத்தினா லேஸ் உங்களுக்கு கேள்வி எழுதாதாக்கள் அதை எழுதி கொள்ளவும் கூடுதல் முடியுமாக இருக்கும். புத்தகம் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன் தானே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த கேள்வி எழுதாம கேள்வி விட எழுதாம இருந்த பிள்ளைகள் நீங்க எழுதி கொள்ளுங்க. இதுல எழுதாம எதுவும் இருந்தா எழுதிக்கிறங்க. இதோட சம்மந்தப்பட்டு நாங்க பார்த்துட்டு போவோம். இது நிறைய விஷயங்கள் இருக்குது, புத்தகத்தை பார்க்க தேவையில்லை. சரி, பெரும்பாலும் இதை எழுதிருக்கீங்க. எக்ஸாமோட சம்மந்தப்பட்ட வினாக்கள் தானே இருக்குது. ரைட், இதுல பாருங்க, இந்த குளம் இலங்கை எத்தனை ஆண்டுகள் எழுத்து மூல வரலாற்றை கொண்டது? 2500 ஆண்டுகள் பழமையானது இலங்கை. இப்ப இலங்கைக்குன்னு சொல்லி பாரம்பரிய தொழில்நுட்பம் அறிவு ஒன்று இருக்குது. இந்த பாரம்பரிய தொழில்நுட்பம்னு சொல்றது காலங்காலமாக பரம்பரையாக தலைமுறையாக வளர்ச்சி அடைந்து வந்த தொழில்நுட்ப அம்சங்களை தான் நாங்க பாரம்பரிய தொழில்நுட்பம்னு சொல்றோம். காலங்காலமாக தலைமுறையாக வளர்ச்சி அடைந்து வந்த தொழில்நுட்ப அம்சங்கள் பாரம்பரிய தொழில்நுட்பம் எனப்படும். ரைட்டா? இங்க நீரியல் தொழில்நுட்பம்னு சொல்றதுக்குள்ளதான் இங்க முதலாவது குளம் அமைத்தல். சரி, குளம் அமைக்கிற நேரம் தான் முதலாவது கட்டம். நீரியல் தொழில்நுட்பம்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டு நான் உங்களுக்கு அந்த முதல்ல விளங்கப்படுத்தியிருக்கிறேன். நீருடன் தொடர்புடையதான குளம், கால்வாய், தடாகம் என்பவற்றில் பின்பற்றப்பட்ட தொழில்நுட்பம் நீரியல் தொழில்நுட்பம் எனப்படும். எழுதாத ஆக்கள் மட்டும் எழுதி நான் அடுத்து மாத்துவேன், வெயிட் பண்ண மாட்டேன். ரிவிஷன் தானே, நாங்கள் பார்த்துட்டு போவேன். அதுக்குள்ள முடியுமா தான் எழுதி கொடுங்க. ஆரம்பத்தில் குடியேற்றம் இடம்பெற்ற வலயம் உலர் வலயம். ஹம்ரா. ஸ்கிரீன்குள்ள எந்த பேரும் வரக்கூடாது, வெட்டி விட்டுறேன் கிளாஸ் விட்டு. இல்லைங்களா? ஏற்கனவே இதுல இருந்து கிளாஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டவங்க இருப்பீங்க. ஒரு தரம் 2 தரம் சொல்லிட்டு கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்ணுவேன், உங்களுக்கு ஜாயின் பண்ண இயலாம போகும். அதனால நான் சொல்றதை மட்டும் தான் கவனிக்கணும். உங்களுக்கு உங்களோட போன்லயோ லேப்லயோ எந்த ஒரு வேலையும் இல்லை. கேளுங்க, ஒண்ணு இயர்போன் அடிச்சுட்டு கேளுங்க, பேசாம கேட்டு இருந்தா போதும். விளங்காத கேள்வி என்கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு அங்க கிளாஸ்ல ஜாயின்ட் ஆகிட்டு அங்க கேம்ஸ் விளையாண்டுகிட்டு இருக்கனால தான் இந்த மேல ஸ்கிரீன்ல கோடெல்லாம் வருது. வந்தால் உங்களை கிளாஸ்ல ரிமூவ் பண்ணவே, நீங்க ரிமூவ் ஆகிட்டு விளையாண்டுட்டு இருங்க. இல்லைங்களா? புதிதாக வந்தவங்களுக்கும் பழையவங்களுக்கும் சேர்த்துதான் இது. ரைட். இந்தியாவிலிருந்து குடியேற்றங்கள் அமைத்த ஆரிய குழுக்கள் எவை? எல்லாருக்கு கீழே விஜயனும் அவனது 700 தோழர்களும் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இலங்கைக்கு வருகை தந்தவர்கள். ஆரம்ப காலத்துல 505ஆம் ஆண்டுகள்னு சொல்லப்பட்டது. ஆனா பிறகு 521 அந்த மாதிரி காலகட்டங்களும் சொல்லப்பட்டு, எப்படியோ கிமு 6ஆம் நூற்றாண்டில் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்தவர்கள். இப்ப விஜயனுக்கு பிறகு வருகை தந்தவங்க தான் மதுராபுரி இளவரசி. விஜயனை திருமணம் முடிப்பதற்காக வருகை தந்தவர்கள். விஜயன் ஏற்கனவே குவேணி என்ற பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தார். ஆனா அது அரக்க வம்சத்தை சேர்ந்தவர், இயக்க குலம்னு சொல்லப்படுகின்றது. அப்ப அவளை திருமணம் முடிச்சனால இவன் இளவரசன், பட்டத்து முடிசூடணும்னு சொன்னால் ஒரு இளவரசியை திருமணம் முடிச்சிருக்கணும்.
இது சம்பிரதாயம். அதனால இவன் என்ன செய்யறான், குவேனியை விரட்டி விட்டுட்டு மதுரையிலிருந்து ஒரு இளவரசியை வரவழைக்கிறாங்க. அதான் மதுராபுரி இளவரசின்னு சொல்லப்பட்டாங்க. அவங்கதான் அவங்க தனியா வரல, அவங்களோட நிறைய பெண்களும் வந்தார்கள். ஏன்னா விஜயனும் 700 தோழர்களும் வந்தாங்க. அப்ப விஜயனுக்கு மட்டும் திருமணம் முடிச்சு கொடுக்க இயலாது, மற்ற எல்லாருக்கும் பெண்கள் தேவை. அதனாலதான் என்ன பண்றாங்க, அவங்க தகுதிக்கு ஏற்றாற் போல் அங்க இந்தியாவில இருந்து லாட தேசம், வட இந்தியாவில அங்கிருந்து விஜயனுடைய ஊர், அங்கிருந்து தான் பெண்கள் இவங்க அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அடுத்தது பண்டுவாசுதேவனும் பரிவாரத்தினரும். பண்டுவாசுதேவன் ஒருத்தர் வந்தார், அவருடைய குழுக்கள் வந்தாங்க. அதுக்கு பிறகு பத்தகச்சானா வந்தாங்க, அவருடைய மனைவி பத்தகச்சானாவும் அவரோட குழுவும் வந்தாங்க. அதுக்கு பிறகுதான் மைந்த தேரர் சங்கமித்து எல்லாமே இலங்கைக்கு வருகை தந்தாங்க. இப்ப நீரை சேமித்து வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதற்கான காரணம், ஏன் நீரை உலர் வலயத்தில் சேர்க்க வேண்டி ஏற்பட்டது, ஏன் சேமிச்சு வைக்கணும்? விவசாயத்துக்கு பொருத்தமான சமதரையான விவசாயத்துக்கு விளங்கலாமா? எழுதி கொள்ளவா சார்? தேவையான ஆக்கள் எழுதி கொள்ளலாம், பழைய ஆக்கள் எழுதியிருப்பீங்க, புதிதாக வந்தவங்க எழுதியிருக்க மாட்டீங்க. அதனால நீங்க இப்ப எழுத டைம் இருக்காது, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க போட்டா நீங்க பிறகு இதை வாசிக்க மாட்டீங்க. அந்த அன்னைக்கு நாங்க படிக்கிற அன்னைக்கு எழுதுவோம். அப்போ படிச்ச மாதிரியும் இருக்கும், எழுதின மாதிரியும் இருக்கும், ஒரு பயிற்சி கிடைக்கும். சரி, இதை போட்டாலும் நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்வீங்க. ஆனா இதுக்கு பிறகு படிக்கணும், எழுதணும். உலர் வலயம் வருடத்திற்கு ஒரு தடவை நல்லா கிளியரா இருக்கு, ஸ்பீட் நல்லா இருக்குது. உங்களோட கவரேஜ் பிரச்சனை இருக்கும் பிள்ளைகள், பாருங்க உங்களோட கவரேஜ்ல சிக்கல் இருக்கும். பாருங்க, பயிற்சிகைக்கும் பாவனைக்கும் தேவைப்பட்ட நீரை சேமித்து வைக்க வேண்டிய தேவை, சனத்தொகை அதிகரித்தல், அதிகரித்த சனத்தொகைக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொள்ளல், இதெல்லாம் குளம் அமைக்கப்பட்டமைக்கான காரணம் அல்லது குளம் அமைக்க தேவைப்பட்டமைக்கான காரணம். ஏன் உலர் வலயத்தில் குளம் அமைக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு விடைதான், பயிற்சிகைக்கும் பாவனைக்கும் தேவைப்பட்ட நீரை சேமித்து வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டமை, சனத்தொகை அதிகமாக காணப்பட்டமை, அதிகரித்த சனத்தொகைக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டியிருந்தமை, இதனால குளம் அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இன்னொரு காரணம் சொல்லலாம், வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தல் அப்படின்னு ஒரு காரணமும் சொல்லலாம். குளம் அமைச்சதுக்கு காரணம் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துறதும் ஒரு காரணமாக இருந்தது பிற்பட்ட காலத்துல. ஏன்னா இங்க அமைக்கப்பட்ட குளங்கள் எல்லாமே மழை நீரை சேமிப்பதற்காக அமைக்கப்பட்ட குளங்கள். பிறகு 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 அமைக்கப்பட்ட குளங்கள் நதியை மறித்து அமைக்கப்பட்ட குளங்கள். நதியை மறித்து அணை கட்டி நீரை சேமிச்ச காலம், வளர்ச்சி அடைந்த காலம், குளக்கட்டனுடைய வளர்ச்சி அடைந்த காலமாக சொல்லப்படுகிறது. இப்ப எல்லாருக்கும் கேக்குது தானே தெளிவா நான் பேசுறது? உங்களோட வாய்ஸ்ல உங்களோட கிளியர் இல்ல, உங்களோட கவரேஜ் பிரச்சனை தான் எனக்கு விட்டு வருது. ஆனா எனக்கு பார்க்கும்போது தான் தெரியும், அது நெட்டுடைய ஸ்பீட் தெரியும், அதை வச்சு பார்த்தால் தெரியும் கவரேஜ் இருக்குதா இல்லையான்னு சொல்லி. நல்ல 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 கவரேஜ் இருக்குது, ஸ்பீட் வந்து 300 வரையும் போகுது. அது 10க்கு கீழே வந்தாதான் அந்த ஸ்ட்ரக் ஆகுறது நான் பேசுறது. இப்பவே 100க்கு மேலே தான் நின்று கொண்டிருக்குது, 300 வரையும் அந்த ஸ்பீட் போயிட்டு இருக்குது நெட்வொர்க் ஸ்பீட். அதனால எனக்கு கவரேஜ்ல இந்த பெரிய ஒரு பிரச்சனை காட்டுதில்லை. இந்த உலர் வலயத்தில் உள்ள மக்கள் இந்த குளம் அமைக்கிற நேரம் சவால்களை அவர்கள் எவ்வாறு எதிர்கொண்டனர்? பாரிய குளங்களை கட்டி
கால்வாய்கள் மூலம் அவற்றை ஒன்றுடன் ஒன்றாக இணைத்து நீர்ப்பாசன கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி கொண்டதன் மூலம், அதாவது குளத்தொகுதி ஒன்றை உருவாக்கினார்கள். அது நாங்கள் பிறகு படிப்போம். அப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி, குளம் அமைக்க வேண்டியதற்கான தேவை ஏற்பட்டதற்கான காரணம் விவசாயத்துக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்வதற்கு, மழை நீரை சேமிப்பதற்கு, சனத்தொகை அதிகரிப்புக்கு ஏற்ப நீரை பெற்றுக்கொள்வதற்கு, உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு. வேற முடிஞ்சு இவ்வளவுதான் தேவை. சிறு குளங்கள் அமைத்தல். சிறு குளங்கள் அமைக்கிறது பாருங்க, சிற்றருவி அல்லது ஓடையை மறித்து சிற்றணை ஒன்றை கட்டுவதன் மூலம் சிறு குளம் அமைச்சாங்க. சின்ன குளம் ஆரம்பத்துல மனிதன் அமைத்த குளம் சிறிய குளம், சிற்றணை ஒன்றை கட்டி குளம் அமைத்தார்கள். முப்புறமும் உயர்ந்த நிலத்தின் தாழ்ந்த பகுதியை மண் அணை கட்டினால் மறைத்து மழை நீரை தேக்கி வைப்பதன் மூலம் இந்த குளம் என்ன செய்யப்பட்டது, கட்டப்பட்டது. முப்புறமும் உயர்ந்த பகுதி, பள்ளத்துல தண்ணி ஓடுது, ஓடுகின்ற பகுதியை மறைத்தார்கள். இது உங்க கற்பனையில இருக்கும் குளம் இப்படி அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லி. மழை நீர் அப்படி நீங்க பார்த்திருப்பீங்க, மழை பெய்யும் போது தண்ணி பள்ளத்தை நோக்கி ஓடும் தானே. பள்ளத்தை நோக்கி ஓடும் போது அந்த பள்ளமான பகுதி என்ன செய்யறாங்க, மறைக்கி அணை கட்டுறாங்க. தண்ணி ஓடும் போது கட்ட மாட்டாங்க, வறட்சி காலம் மழை இல்லாத காலத்துல கட்டிடுவாங்க. மழை காலத்துல என்ன செய்யும், அந்த தண்ணி அதில தேங்கி குளமாக மாறும். அந்த நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. தொடர்ந்து மழை பெய்யும் போது அந்த குளம் நிறைஞ்சு கொண்டே இருக்கும். இது சாதாரணமான விஷயம். வீட்டுல கூட நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கான் தண்ணி ஓடும் போது மழை காலத்துல மறைச்சு விளையாண்டுருக்கலாம். சில வீடுகளுக்கு பக்கத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன ஓடைகள் இருக்கும், அதை மறைத்து விளையாண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கும் தானே. எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. அதுதான் குளம் அமைத்தல். நம்ம சும்மா தண்ணியை தேங்கி ஒரு டேங்க் மாதிரி அமைச்சு அதுல மீன் எல்லாம் போட்டு அல்லது ஏதோ ஒண்ணு செஞ்சு விளையாடுவீங்க தானே, அந்த விளையாட்டு தான் அந்த காலத்துல குளம். அந்த காலத்துல அவனுக்கு விளையாடாம குளம் கட்டினான். இப்ப நாங்க விளையாடுறோம். கிராம குளங்களை அமைப்பதில் தங்கியவர் யார்? கிராம தலைவன். கமிக்கன்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கும். கமிக்க. கிராமத்தில் உள்ள குளங்களை அமைப்பதில் தலைமை தாங்கியவர்கள் கமிக்க அல்லது கிராம தலைவர்னு சொல்லப்படுறாங்க. அரசர்களின் தலையீட்டுடன் குளங்களை அமைக்கும் முறை எப்போது ஆரம்பமானது? கிமு 3ஆம் நூற்றாண்டு. பண்டுகாபே மன்னனுடைய காலத்துல தான் முதலாக குளம் கட்டப்பட்டது அரசர்களால. அப்ப அதுக்கு முன்னுக்கு கட்டப்பட்ட குளங்கள் எல்லாம் கிராம தலைவர்களால் அமைக்கப்பட்டது. கிராம குளம்னு சொல்றது. முதலாக குளம் அமைத்த மன்னன் பண்டுகாபேன், மறந்துடக்கூடாது. 3 குளங்களை அமைச்சிருக்கிறாரு, அபயவாவி, காமினிவாவி, ஜெயவாவி. அபயவாவி தான் இன்னைக்கு பசவ. சார் அவர் 3 குளங்கள் மட்டும் தானே சார் அமைச்சிருக்காரு? 3 குளங்கள். அது பெரிய குளங்கள் அல்ல, சிறிய குளங்கள், நடுத்தர குளங்கள்னு சொல்லப்படுகின்ற சிறிய அல்லது நடுத்தர குளங்கள் 3 குளங்கள் அமைச்சிருக்காரு. அதுல பசவ குளம் இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அனுராதபுரம் போனீங்கன்னு சொன்னால் பசவ குளத்தை எங்களால காணக்கூடியதாக இருக்கும், அவதானிக்கலாம். அனுராதபுரத்துல அமைந்துள்ள திசாவாவி அமைத்த மன்னன் தேவநம்பிய தீச மன்னன். பிற்காலத்தில் அமைச்சர் தேவநம்பிய தீச மன்னன் திஸ்ஸவாவின்னு சொல்லப்படுகின்ற குளத்தை அமைத்தான். இன்னொரு குளமும் அவர் அமைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு புத்தகத்துல அந்த பேர் இருந்தது, எனக்கு அது பேர் ஞாபகம் இல்லை, எங்கேயாவது கண்டுபிடிச்சா பாருங்க. ஆனா அவங்களுக்கு திசாவாவியை பற்றி மட்டும்தான் கேட்கப்படுகிறது. பாருங்க, அனுராதபுரத்தில் அமைந்துள்ள திசாவாவி அமைத்த மன்னன் தேவநம்பி தீச மன்னன், பண்டுகாவினுக்கு பிறகு அவனுடைய பேரன். சரி, இந்த பகுதியை ஒருத்தரம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி நான் சொன்ன வினாக்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. எழுத வேண்டியவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இதுல பாருங்க, ஏதாவது விளங்காம இருந்தா கேட்கணும். ரிவிஷன் தானே, நீங்க கேள்வி கேட்கணும். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைமுக்கு ரிவிஷன் செய்ய கிடைக்காது, இதுதான் ரிவிஷன். நல்லா பாருங்க, அமைதியா பாருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை.
டவுட் இருந்தா கேட்கணும். ஓ மின்னறியவாவிய கட்டியவர் மகாசேனன் தானே? ஓ ஓகே. மின்னேறிய தெய்வம்னு சொல்லப்படுகின்றவர் கடவுளாக இன்னும் என்ன செய்யப்படுறார்? அவர் போற்றப்படுகின்றார். காரணம் அந்த மின்னறியவாதியை அமைத்ததின் காரணமாக. சரி, அந்த அளவுக்கு அது சிறப்பிடம் பெறுகிறது. ரைட், இது ஓகே தானே? இந்த பக்கம் பாருங்க, பெருங்குளங்களை அமைக்க ஆரம்பித்த மன்னன் வசப மன்னன். ஆண்டு தேவல பிள்ளைகள், வசப மன்னன் தான் பெருங்குளம் கட்டி முதலாவது மன்னன். அதுக்கு பிறகு வந்த மன்னர்கள் எல்லாமே பெருங்குளம் கட்டிய மன்னர்களாக இருந்தார். ஏன் இந்த பெருங்குளம்? அதுக்கு முன்னுக்குள்ளவங்க எல்லாம் சின்ன சின்ன குளம் தானே கட்டினாங்க. எதற்காக இவர் பெரிய குளம் கட்டினாருங்க ஒரு கேள்வி எழுதுதானே. அதுக்கான காரணம் கீழே போட்டு கூடிய சனத்தொகை காரணமாக சார், கூடிய சனத்தொகை காரணமாக அமைத்தாங்க. அதிகரிக்கும் சனத்தொகைக்கு தேவையான உணவினை உற்பத்தி செய்து கொள்வதற்காக. நாளுக்கு நாள் காலத்துக்கு காலம் உலருடையத்தில் சனத்தொகை அதிகரிச்சுட்டு போகுது. இருக்கிற சிறிய குளத்தை கொண்டு அந்த சிறிய குளத்தின் நீரை கொண்டு வயல்ல அல்லது விவசாயம் செய்ய உணவுப் பொருட்கள் போதல்ல, பற்றாக்குறை. இதனால உணவு தட்டுப்பாடு ஏற்படுது. அதிகமாக நாங்க உணவை உற்பத்தி செய்யணும், விவசாயம் செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு நிறைய நீர் வேணும். ஆனா இருப்பதோ சிறிய குளத்துல நீர் போதுமானதாக இல்ல. அதன் காரணமாக பாரிய குளம் அமைத்து நிறைய நீரை சேமித்து நிறைய பரந்த பிரதேசத்துல விவசாயம் செய்வதற்காகத்தான் பாரிய குளம் அமைக்கப்பட்டது. இது மன்னர்களுடைய சிந்தனை. சரி, சிறிய குளங்களில் நீர் பற்றாக்குறையாக இருந்தமை பெரிய குளம் அமைச்சதுக்கு காரணம். பாரிய குளங்களிலிருந்து சிறிய நடுத்தர குளங்களுக்கு கால்வாய்கள் மூலம் நீரை, பெரிய குளத்துல நாங்க நீரை முழுமையாக மழைக்காலத்துல சேமிச்சு வச்சிட்டோம்னு சொன்னா, அல்லது நதியில வர நீரை சேமிச்சு வச்சிட்டோம்னு சொன்னால், மழை இல்லாத காலங்கள்ல, வறட்சி காலங்கள்ல அந்த குளத்திலிருந்து சிறிய குளங்களுக்கும் சரி நடுத்தர குளங்களுக்கும் சரி நீரை வழங்கக்கூடியதாக இருந்தது. அதனால பெரிய குளம் அமைச்சு நீரை சேமிச்சாங்க. ரைட். அடுத்து வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தல் ஒரு விஜயம் இருக்குது. வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவதற்காகவும் பெரிய குளங்கள் அமைத்தார்கள். அனுராதபுர காலத்தில் பாருங்க, பாரிய குளங்களை அமைத்த மன்னர்களை அட்டவணைப்படுத்துக. மன்னன் வசபன் 11 குளங்களும் 12 கால்வாய்களையும் அமைச்சிருக்கிறார். முக்கியமான மன்னன் என முதலாக பெரிய குளம் அமைத்த மன்னன் அவர். அதனால அவர் முக்கியத்துவம் பெறுகின்றார். இவங்க கட்டின குளங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும் பிள்ளைகள். ஒரு 11 குளம் கட்டியிருந்தால் 11 குளங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்டுபிடிக்கப்பட்ட குளங்கள் சிலதுதான் இங்கே பெயரிடப்பட்டிருக்கிறது. மகாவிலாச்சிய மயன் குளம்னு இருக்குது. மானன் கட்டிய குளம் மணிக்விட்டி அல்லது மகா நிக்கவட்டி. நொச்சி பொத்தான அப்படின்னு சொல்லப்பட்ட குளம். இது எல்லாமே மகாசேன மன்னனால் வசப மன்னனால் கட்டப்பட்ட குளங்கள். முதலாக பாரிய குளம் கட்டிய மன்னன் மகாசேனன். மின்னேறிய தெய்வம்னு சொல்லி போற்றப்பட்டிருந்தார். இவரும் பெரிய குளம் கட்டினாரு. 1000 குளம் கட்டிய மன்னன் சொல்லப்படுகின்றார். ஒரு 1000 குளம் கட்டியிருக்க மாட்டாரு. நிறைய குளங்கள் கட்டியதன் காரணமாக ஒரு 1000 குளம் கட்டிய சொல்லி பேசப்பட்டவர். மின்னேறியவாவி மணிகிரவாவி, ஜல்லுருவாவி குருளுவாவி, இன்னும் போல பெயர் காணுவாவி, மகா கனதரா வாவி இப்படிங்கிற குளங்களை கட்டியிருக்கார். அவர் சொல்றது கிட்டத்தட்ட 1000 கால்வாய் கட்டியிருக்கிறார். கல்வத்துக்க என்ற 1000 குளங்கள் கட்டியிருக்கிறார். கல்வத்துக்க என்ற பெயரில் ஒரு கால்வாய் கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. தாதுசேனன் பாருங்க, 18 குளங்கள் கட்டியிருக்கிறார். இவர் கட்டியதும் பெரிய குளங்கள் தான். கலாவாவி குறுக்கே அணை கட்டி பாதுலகவாவி, மகா தத்தவாவி இதெல்லாம் அமைச்சிருக்கிறாரு. கலாவாவி கலாவாய்க்கு குறுக்காக அணை கட்டி தான் அமைச்சிருக்கிறாங்க. அது இல்லாம பாதுலக்கவாவியும் மகாதத்தவாவியும் அமைச்சிருக்காரு. தம்புள்ள கெக்கிராவு பாதையின் அருகே இருக்கிற அந்த குளம், அந்த பக்கம் பஸ்ல பயணிக்கிறோம். பாதுலக்கவாவி எங்க இருக்கிறது? பாதுலக்கவாவி, மகா கனத்தரவாவி எல்லாமே அனுராதபுரம், பொலனறுவை உள்ளிட்ட பிரதேசங்களில் தான் அவை காணப்படுகின்றன. நிறைய குளங்கள் இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது, அழிந்து போய்விட்டது.
தூர்ந்து போய்விட்டது. எல்லாம் காடுகளாகி போய்விட்டது. சில இடங்கள்ல கட்டிடங்கள் கட்டப்பட்டு விட்டது. பாதைகள் அமைக்கப்பட்டு விட்டது. ஆகவே அவற்றை அடையாளம் காண்பது கடினம். இன்னும் நிறைய குளங்கள் இல்ல. இலங்கையிலிருந்து அளவு குளம் இருந்தது, காணோம். எல்லாம் தூர்ந்து போய்விட்டது. சரி, இப்படிதான் அவங்க குளங்கள் அமைத்த விபரம் போடப்பட்டிருக்குது. ஒரு சார் நிமிஷம் பிள்ளை. ஓ, பராக்கிரம பாகு 163 குளங்கள் அசனம் அமைஞ்சாரு. 163 குளங்களும் 3910 கால்வாய்களும். சரி, சரி கொஞ்சம் சார். முன்னுக்கு போட்டு சரி பாருங்க. இந்த ராசரட்டை நாகரிக காலத்தில் பெருங்குளங்களை கட்டிய மன்னர்கள் மிகவும் முக்கியமானவர். முதலாம் பராக்கிரம பாகு மன்னர் முக்கியமானவர். மழையினால் வெறும் ஒரு துளி நீரை விடாமல் கடலில் கலக்க வேண்டும் என்ற கூற்றினை இந்த மன்னன் சொன்னார். எனக்கு கேள்வி கேட்டிருக்கேன். பராக்கிரம பாகு, முதலாம் பராக்கிரம பாகு. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள். அப்படி அந்த கூற்றை கொடுத்து இந்த அமைத்த மன்னன், இதை குறிப்பிட்ட மன்னன் யாருன்னு கேட்டால் முதலாம் பராக்கிரம பாகுன்னு சொல்லுங்க. அப்படி மகா பராக்கிரம பாகுன்னு சொல்லுங்க. வெறுமனே பராக்கிரம பாகுன்னு போட்டு வச்சால் பிழை கொடுக்குறாங்க, புள்ளிகள் இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு அடைமொழி இருந்தது, முதலாம் பராக்கிரம பாகுன்னு சொல்லி. பராக்கிரம பாகு நிறைய பேர் இருக்கிறாங்க, 8 9 பேர் இருக்கிறாங்க. அப்ப அதுல நாங்க அவரை சரியாக சொன்னா முதலாம் பராக்கிரம வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கணும். அதனால கட்டாயம் சொல்லணும், இல்லை பிழை பிழை போடப்படுகிறது. அனுராதபுர காலத்தில் பாரிய குளங்கள் அமைத்த மன்னர்களை அட்டவணைப்படுத்துகின்றாருக்கு. வசபன், மகாசேனன், தால்சேனன் முதலாம் எல்லாம் மன்னராக்கள். இது குறிப்பிட்ட 3 பேரை மட்டும் பெயர் போட பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க 3 பேரையும் அமைத்த குளங்களும் நல்லா பார்த்துடும் இல்லையா? இன்னொருக்க பார்த்துக்கொள்ளும். ராசிரட்டி நாகரிக காலத்தில் பெருங்குளங்களை கட்டிய மன்னர்கள் மிகவும் முக்கியமான முதலாம் பராக்கிரம பாத்திரம் பராக்கிரம சமுத்திரம். மழையினால் பெருந்த ஒரு துளி நீர் மனித படம் கடல் கக்க விட மாட்டேன். முதலாம் பராக்கிரமம் இல்லாட்டி மகா பராக்கிரமம் நீங்க கட்டாயம் எழுதணும். முதலாம் பராக்கிரம பாகு எத்தனை குளங்கள் அமைத்ததாக மகாவம்சம் கூறுகின்றது? 163 குளங்கள். இவரால் அமைக்கப்பட்ட பெரிய குளம் அது எங்கே அமைந்துள்ளது? பராக்கிரம சமுத்திரம் பொருளில் அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய குளம். இதோட தான் இன்னும் 2 குளங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. ராசிரட்டி நாகரிகம் வீழ்ச்சியடைய காரணமான படையெடுப்பை மேற்கொண்டவர் யார்? கலிங்க மாகன். கலிங்க தேசத்தை சேர்ந்தவனால சொல்றது கலிங்க மாகன். கொடூரமான விஷயம். சரியா? அடுத்து சவால்கள் படிக்க முன்னுக்குள்ள விஷயங்கள் அப்படியே ஒருத்தரை மீட்டு பாருங்க, திருப்பி பாருங்க, முழுமையா அப்படியே திருப்பி பாருங்க ஒருத்தர. 22 முதலாவது நாவல் 21 வரை பாருங்க. சரி, குலத்தின் கூறுகளும் பணிகளும். சரியா? குளம் ஒன்றின் முக்கிய கதையும் அவற்றின் அமைப்பு குறிப்பிடுக. குளத்தில் இருக்க பகுதிகள் முக்கியமாக முதலாவது குளக்கட்டு அமைப்பு, மது, கலிங்கல், மடைக்கதவுன்னு சொல்ல எல்லாமே ஒரே விஷயம் தான். மடகு கதைகள், கலிங்கல், மடைக்கதவுன்னு சொல்லப்படுகின்றது. அடுத்து இருக்குது பகுதிகள். இந்த குளத்தினுடைய பகுதிகள் தெரிஞ்சுக்கணும், குளத்தின் முக்கியமான விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். சொன்ன என்னன்னு சொல்லி பாருங்க. வச்சு பாருங்க, புத்தகம் கொஞ்சம் பாருங்க.
இருக்குதா? பாருங்க, மதகு, கலிங்கல், மடைக்கதவு. இதுல பயன்பாடு என்னன்னா, குளத்தில் நீரை தேக்கி வைத்தல் குளக்கட்டினுடைய பயன்பாடு. குளக்கட்டுத்தான் அத்திவாரம், மிக முக்கியமானது. குளக்கட்டு இல்லாமல் வேற ஒரு விஷயமும் நடக்க போறது இல்ல. அப்ப குளக்கட்டு தான் நீரை சேமிச்சு வைக்கின்ற பிரதானமான பகுதி. அப்ப அது இல்லாதான் முதலாவது நீரை தேக்கி வைத்திருத்தல் அவருடைய தொழிற்பாடா இருக்கும். அமைப்பு முறை எப்படி அமைக்கிறாங்கன்னா, 2 எச்சக்குன்றுகளை இணைப்பதன் மூலம், 2 பக்கம் இருக்கிற மலைகளை இணைத்து நடுவில் அணைய கட்டினா தண்ணி என்ன செய்யும்? தேங்கி நிற்கக்கூடியதாக இருக்கும். இது சென்று நீங்க பார்க்கலாம். மதகு, கலிங்கல், மடைக்கதவம் குளத்து நீரை வெளியேற்றுதல். உயர்கலிங்கல், ஈரக்கலிங்கலில் வகையின 2 வகைப்படும். உயர்கலிங்கல் நீர்மட்டம் உயர்வாக இருக்கும் போது நீரை வெளியேற்ற உதவும். ஈரக்கலிங்கல் நீர் குறைவாக உள்ள போது நீரையும் சேற்றையும் வெளியேற்ற உதவும். இது 2 விஷயம். ஒரே தான். நீரை என்ன செய்து குளத்திலிருந்து திறந்து குளத்தினுடைய அடிமட்டத்துக்கு கொஞ்சம் மேல சட்டம் இருக்கும். நீர்மட்டம் உயர்வாக இருக்கும் போது மேலே இருக்கிற கதவு திறந்து வைக்கப்படும். நிலத்தினுடைய நீர்மட்டம் அந்த கதவை விட குறையும் போது கீழ்மட்டத்தில் திறந்து விடப்படும். அதான் கலிங்கல்னு சொல்றது. ஈரக்கலிங்கல் சொல்லி சொல்லப்படுது, மேலுள்ளது உயர்கலிங்கல்னு சொல்லி சொல்லப்படும். 2 பிரிவுகளில இருக்குது. அதே ஒருத்தனை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை. அப்படியே வாசிக்கொள்ளுங்க. ஒருத்தனை வாசிங்கன்னா போதும். வாசிச்சுட்டு ஓகேன்னா ஓகே சொல்லுங்க. நான் எந்த உட்காந்துருக்கேன். கவரேஜ் கொஞ்சம் குறையும் போது வீடியோ ஆஃப் பண்ணி வச்சேன். சரி, ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கு. குளத்தினுடைய பகுதிகள் கட்டாயம் இல்லை. இந்த எக்ஸாம்லையும் செகண்ட் டைம் எக்ஸாம்லையும் வரும், ஃபர்ஸ்ட் டைம்லையும் வந்திருக்கணும். கலிங்கல் தொட்டி 2 வரும். 2 பார்த்துட்டோம். நீர்மட்டம் உயர்வாக இருந்தால் உயர்கலிங்கல் திறந்து விடப்படும். நீர் குறைவாக இருந்தால் கீழுள்ள ஈரக்கலிங்கல் திறந்து விடப்படும். கலிங்கல் தொட்டி குளக்கட்டுக்கு சமீபமாக குளத்துக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கின்ற கிணறு போன்ற அமைப்பு. சதுர வடிவில் அமைக்கப்படும். இதனுள் உயர்த்தி தாழ்த்தக்கூடிய மரச்சட்டகம் ஒன்று காணப்படும். இதனை அமைப்பதன் மூலம் கலிங்கலின் ஊடாக பாயும் நீரை கட்டுப்படுத்தலாம். நீர் என்ன செய்யறாங்க? திறந்து விடுறாங்க. இந்த கீழே படம் இருக்கு பாருங்க. நீரை திறந்து விடுறதுக்கு வழி இருக்கு. நீரை திறந்து விடும் போது நீர் ஊடாக என்ன செய்யலாம்? அந்த ஒரு கோல் கம்பு வச்சு என்ன செய்யலாம்? தான் இது அமைக்கப்பட்டிருந்தது. சரியா? ரிலேஷன் ஒரு விஷயம். இலங்கை தொழில்நுட்பவியலாளருக்கு இது ஒரு சிறந்த ஆக்கமாக சொல்லப்படும். இலங்கை தொழில்நுட்பவியலாளர்களால் அமைக்கப்பட்ட உன்னதமான ஒரு படைப்பாகத்தான் இந்த கலிங்கல் தொட்டி பார்க்கப்படுகின்றது. அலை தாங்கி இருக்குது பாருங்க. குளத்தில் எழும் நீரலைகளால் குளக்கட்டை அரிக்காது பாதுகாத்தல். குளத்துல பெரிய குளங்கள்ல அலைகள் உருவாகும். அலைகள் என்ன செய்யணும்? கரை மோதும் போது கரை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யப்படும்? அரிப்புக்குள்ளாகி நீர் கொண்டு செல்லப்படும், படிய விடப்படும். காகத்தான் என்ன பண்றாங்க? கலிங்கத்தின் தொழிற்பாட சொல்லுங்கன்னு இருக்கா? எப்படி அமைச்சுப்பாங்க? அவன் சொல்லுங்க. பவன், கேட்ட கேள்வி கேட்க முடியுமா? கலிங்கல் தொட்டியின் தொழிற்பாட்டை சொல்லுங்க பாப்போம். கலிங்கல் தொட்டியின் தொழிற்பாடு. கலிங்கலின் ஊடாக நீர் பாயும் போது ஏற்படும் அமுக்கத்திலிருந்து குளக்கட்டை பாதுகாத்தல் சார். வேற எப்படி செய்யறாங்க?
கருங்கல்லினால் சதுர வடிவில் அமைக்கப்படும். இதனுள் உயர்த்தி தாழ்த்தக்கூடிய மரச்சட்டம் ஒன்று காணப்படும். இதனை அசைப்பதன் மூலம் கலிங்களின் ஊடாக பாயும் நீரை கட்டுப்படுத்தலாம். இலங்கை தொழில்நுட்பவியலாளர்களுக்குரிய ஆக்கமாகும். அப்படியே வாசிட்டீங்க. இது எழுதிடுமா? இப்படியே நீங்க ஞாபகம் வச்சுதான் எழுதணும். கேட்கிற நேரம் இந்த விஷயம் அப்படியே எழுதப்படணும். எழுதுனா அது முழுப்புள்ளி கிடைக்கும். கலிங்கல் தொட்டியின் பயன்பாடு என்னன்னு சொன்னா, நீரின் அமுக்கத்தை கட்டுப்படுத்துவது. குளத்திலிருந்து கால்வாய்க்கு நீரை திறந்து விடும் போது அமுக்கமாக இருக்கும், அதிக அமுக்கத்துடன் இருக்கும். அந்த அமுக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் கலிங்கல் தொட்டி சதுர வடிவில் கற்களை. அதுல ஒரு நெம்புகோல் ஒன்று இருக்கும். அந்த நெம்புகோல் தான் என்ன செய்யும்னு சொன்னா, அந்த நீரினுடைய அளவை கூட்டி குறைக்கக்கூடியதாக இருக்கும். இது நீங்க போன பிரதேசங்கள்ல போனால் குளங்கள்ல இருக்கும், அமைக்கப்பட்டிருக்கும். பெரிய குளங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கலிங்கல் தொட்டிகள் காணப்படும். இலங்கையினுடைய உன்னதமான படைப்புன்னு சொல்லப்படுகின்ற ஒன்றுதான் இந்த கலிங்கல் தொட்டி. ரொம்ப முக்கியமானது. அடுத்து அலை தாங்கி. குளத்தில் எழும் நீரலைகளினால் குளக்கட்டை அரிக்காது பாதுகாத்தல். பெரிய குளங்கள்ல அலைகள் ஏற்படும். கடல்ல பாருங்க அலைகள் ஏற்படும் தானே, கரையை அரிக்கும். இந்த கரையை அரிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வாங்க, பெரிய கற்கள் கான்கிரீட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க தானே, பார்த்திருப்பீங்க தானே. கரை வரதுக்கு எல்லாரும் பெரும்பாலும் போயிருப்பீங்க, பீச் பக்கமாவது போயிருப்பீங்க. இதே தொழிற்பாடு இந்த குளங்கள்லையும் என்ன செய்யணும்னு சொன்னா, பெரிய அலைகள் வந்தால் நம்ம குளக்கட்டை அமைக்கிறோம் மண்ணினால. அப்ப அந்த மண் என்ன செய்யப்படும், அரித்து செல்லப்படும். அப்படி அரிச்சு செல்லப்படாமல் இருக்கிறதுக்கு கற்களை பரப்பி, குளத்தின் உட்பகுதியில கற்களை பரப்பி அமைக்கப்பட்ட பாதுகாப்பு தான் அலை தாங்கின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சரி, உள்வான் கதவுன்னு ஒன்று இருக்குது, வெளிவான் கதவுன்னு ஒன்று இருக்குது. விளங்கலாமா? அதான் கேள்வியும் விடயமா போயிட்டு இருக்குது. நான் படிச்சுட்டோம், இது படிச்சு இப்ப நாங்க மறுமலர்ச்சி திரும்பி ரிவிஷன் வந்தேன். சரி, உள்வான் கதவை பொறுத்த வரையில பாருங்க, ஒரு குளத்திலிருந்து நீரை பெற்றுக்கொள்ளல். ஒரு குளத்திலிருந்து அல்லது ஒரு கால்வாயிலிருந்து ஒரு நதியிலிருந்து நீர் உள்ளே வரும் போது அந்த குளத்துல சேறு படியாமல் இருப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. என்ன செய்யறாங்கன்னா, குளத்துக்கு பக்கத்துல ஒரு சிறிய ஒரு குழி ஒன்று வெட்டி வருகின்ற அது வைத்து நிறைந்து வரும் போது வருகின்ற குளத்துக்குள்ள படிய விடப்படும், அந்த குழிக்குள்ள படிய விடப்படும். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அந்த நீர் மட்டும்தான் வரும். பிறகு மழை விட்டதுக்கு பிறகு குறைஞ்சதுக்கு பிறகு அந்த குழி பகுதி என்ன செய்யப்படும், சுத்திகரிக்கப்படும், துப்புரவு செய்யப்படும். இது தொடர்ந்த ஒரு செயற்பாடாக இருந்து வந்தது. இது அலை தாங்கியினுடைய உள்வான் கதவினுடைய தொழிற்பாடு. உள்ள மேல் நீரை வெளியேற்றுதல். குளத்துல மேலதிக தண்ணியை வெளியேற்ற வெளிவான் கதவு. இந்த அதிக மழை காலத்துல எல்லாம் பாருங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, வான் கதவுகள் திறந்து விடப்பட்டுள்ளது, கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. அதுக்காகத்தான் காரணம். வெளிவான் கதவு, உள்வான் கதவுன்னு ரெண்டு இருக்குது. சரி, யாருக்கு கீழே உள்ளது கலிங்கல் தொற்றியினுடைய பக்கத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இதுல பாத்துக்கிறோங்க பிள்ளைகள். விளங்கப்படுத்தும்போது எனக்கு சவால்களை யாராவது ஒருவர் விளங்கப்படுத்துங்க பார்ப்போம். சவால்கள் நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தினா மிச்சம் நான் விளங்கப்படுத்த. இப்ப கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் நான் பேசியிருக்கிறேன். மிச்சம் இருக்க நீங்க கொஞ்சம் ஒருத்தர விளங்கப்படுத்துங்க. யார் ஆரம்பிக்கிறீங்க? யார்? ரக்ஷித். என்ன யாரும் இல்ல? சார், குளம் அமைப்பதற்கான பொருத்தமான இடங்களை தெரிவு செய்தது அதே சார் விளங்கப்படுத்தணும். இல்ல அதுக்கு முதல்ல ஏதாவது இது நோக்கிய சவால்கள் தானே. அதுக்கு முதல் உள்ள சரி சவால்கள் ஏதாவது ரைட், அதை விளங்கப்படுத்துங்க. நீங்க விளங்கப்படுத்துங்க, நீங்க விடுற விஷயங்கள் நான் விளங்கப்படுத்துறேன்.
சவால்கள்ல நாங்க ஒன்னாவது மேற்கொண்டதுதான் குளம் அமைப்பதற்கான ஒரு பொருத்தமான இடத்தை தெரிவு செய்தது. அது வெற்றி கொண்ட முறைகள் நதி பாய்ந்தோடும் இடங்களை மறித்து குளங்களை கட்டியது, பள்ளத்தாக்க மறித்து குளங்களை கட்டியது, குளக்கட்ட அமைத்தது, நிலத்திட உயரத்தை பார்த்தது, இருபக்க மலைகளினதும் தன்மையை ஏனைய குளங்களுடன் ஒப்பிட்டது, கால்வாய்களுடன் இணைப்பை ஏற்படுத்தியது சார். சார் அடுத்த டைம் விளங்கப்படுத்தணுமா? நீங்க விளங்கப்படுத்த ரெடியாங்க. ஒருத்தர் மட்டுமே இல்ல, எல்லாரும். கவிஷான் ரெடியாங்க. ஜிஷ்ணு சொல்லுங்க. நாங்க இரண்டாவது சவால்களை பாக்குறது குளத்திட நீர் கொள்ளளவிட அழுத்தத்துக்கு முகம் கொடுக்கிறது, அதுக்கு வெற்றி கொண்ட முறைகள். அணைக்கட்டை அமைக்கிற போது அடியில உள்ள கட்பாறைகள் இருந்து மண்ணை படைகளாக இட்டு அமைச்சாங்க. மண்ணை நன்கு அமுத்தியும் நீரை உறிஞ்சும் அளவைய குறைச்சும் அமைத்தாங்க. அணைக்கட்டுல உயரம் நீளம் என்பவற்றுக்கேற்ற அகலத்தை நிர்ணயிச்சாங்க. அவ்வளவுதானா ஜிஷ்ணுதன்? ஓகே சார் அடுத்தது நான் விளங்கப்படுத்துவேன். சரி, ஓகே. மூன்றாவது சவால் தான் தேவையான தொழிலாளர்களை பெற்றுக்கொள்றது. ராஜகாரிய முறையை பயன்படுத்தி தொழிலாளர்களை பெற்றுக்கொள்ள அவர்களை வழிநடத்துவதற்கும் அந்த உணவளிப்பதற்கு மண்ணை சேகரிப்பதற்கும் அதனை அழுத்தி அணைக்கட்டு அமைப்பதற்கும் சிறந்த திட்டத்தை தயாரிச்சாங்க. ஓகே சார். எதிர்நோக்கிய சவால்களும் வெற்றி கண்ட முறைகளும் தான். இப்ப நீங்க 3 பேர் சொல்லியிருக்கீங்க 3 விஷயம். ஒன்று, குளம் அமைப்பதற்கான பொருத்தமான இடம் தெரிவு செய்யணும், குளத்தின் நீர் கொள்ளும் அமுக்கத்திற்கு முகம் கொடுக்கணும், அமுக்கத்துக்கு முகம் கொடுக்கணும், எதிர்நோக்கிய சவால்கள் தான். இந்த சவால்களை வெற்றி பட்டிருக்கிறாங்க. குளம் பொருத்தமான 2 பக்கம் மலைகள், ஒன்றுக்கு இடத்தை தெரிவு செய்யறாங்க, நீர் எவ்வளவு பிரதேசத்துக்கு கொள்ளளவு செய்யுங்கிற இடத்தை பாக்குறாங்க. நிறைய விஷயங்களை அவங்க அவதானிக்கிறாங்க. தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான தேவைப்படுவார்கள். காரணம், எல்லாமே தங்களோட கைகளை பயன்படுத்தி செய்ய வேண்டிய வேலை, இயந்திரம் இல்லை. பின்வரும் குளங்களின் அணைக்கட்டுகள் உயரம், நீளம், நீரால் நிரப்பப்படும் நிலப்பரப்பு என்பவற்றை குறிப்பிடுகிற ஒரு கேள்வி இருக்குதானே. பாத்தீங்கன்னா 44 அடி உயரம், 4670 ஏக்கர் பரப்பளவில மிக பெரிய ஒரு குளமாக காணப்படுகிறது. கலாவாவி தாதுசேன மணலால் அமைக்கப்பட்டது. 40 அடி உயரமான அணைக்கட்டு இருக்குது. 3.25 மைல் நீளமான அணைக்கட்டு. 40 அடி உயரம், 3.25 மைல் நீளம். 6380 ஏக்கர் பரப்பளவு நீரை இந்த கலாவாவி பெற்றுக்கொள்கிறது. பராக்கிரம சமுத்திரம் 40 அடி உயரம், 8.5 மைல் நீளம், 5300 ஏக்கர் பரப்பளவுல நீரை சேமிச்சு வச்சிருக்கிறது. இப்ப இவ்வளவு நீர் இருக்கிறதுனால தான் அந்த காலத்துல இலங்கை கீழை தேசத்தின் தானிய களஞ்சியம்னு சொல்லப்பட்டது புலனறுவை காலம். சரி, அளவு முக்கியத்துவம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவ்வளவு விஷயம் நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த கால்வாய் அமைத்தல், இது சம்பந்தமா யார் விளங்கப்படுத்த போறீங்க? யார் குயிக்கா சொல்லணும். எங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க? 29 பேர் இருக்கிறீங்க, 30 பேர்.
ஒவ்வொருவரும் ரெடியா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கு, நான் கேள்வி போட்டிருக்கேன், அதை பார்த்தாவது சொல்லலாம். நான் சொல்லவா? சொல்லுங்க. வயல் நிலங்களுக்கு நீரை பெற்றுக்கொள்வதற்கு அருவில அல்லது ஆறுகள்ல என்பது நாம் மறித்து கட்டப்பட்ட அணைக்கட்டாகும். இதனால் சிற்றணைக்கட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. என்னன்னா வயலுக்கு நீரை பெற்றுக்கொள்வதற்கு அருவிகளையும் ஆறுகளையும் மறைத்து கட்டப்பட்டதுதான் சார் சிற்றருவி. ஓகே, ரைட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லலாம். பாருங்க, வயல் நிலங்களுக்கு நீரை பெற்றுக்கொள்வதற்காக அருவிகள் அல்லது ஆறுகள் என்பவற்றை மறைத்து கட்டப்பட்ட சொல்லி அழைப்பாங்க. இலங்கையில பாத்தீங்கன்னா முதல்ல கேட்ட கேள்வி, இலங்கையில் அமைக்கப்பட்டுள்ள அணைக்கட்டுகள் விதமான தொழில்நுட்பங்களும் எவை? அவங்க கேள்வி வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. 2 தான். 2 விதமான தொழில்நுட்பங்கள்ல ஒன்று தற்காலிக அணைக்கட்டுகள் அமைத்தல், அடுத்தது நிரந்தர அணைக்கட்டுகள் அமைத்தல். இப்படி 2 விஷயம் இருக்குது. அப்ப தற்காலிக அணைக்கட்டுன்னு சொல்றது அருவிகள் ஆறுகள் என்பவற்றின் நீரோட்ட வேகம் குறைந்த இடத்தில் அதனை மறித்து மரத்துண்டங்களை நாட்டி கல் மண் என்பவற்றிட்டு அமைத்தல் தற்காலிகம். அது மரக்கட்டைகளை நாட்டுறாங்க, மரம் என்பவற்றை அமைத்து இதை மறைத்து சின்ன ஓடை கால்வாய் மறைத்து அருவிகள் அல்லது ஆறுகள் சின்ன ஆறுகளை மறைச்சு நீரை சேமிக்கிறது தான் தற்காலிக. வயலுக்கு ஒரு போகத்திற்கு இதன் நோக்கம் எந்த காலம் தொடர்ச்சி குறிப்பிட்ட பருவத்திற்கு மட்டும் அங்க நீரை பெற்று நதியாகவோ அருவியாகவோ அது ஓடும். தற்காலிகமான தேவைன்னு சொன்னா திரும்ப செய்யலாம், மறைக்கலாம். அருகில் உள்ள வயலுக்கு ஒரு இடத்துக்கு அல்லது ஒரு போகத்துக்கு நீரை கொண்டு போறதுக்கு அமைச்சிருக்காங்க தற்காலிக அணைக்கட்டு. நிரந்தர அணைக்கட்டுகள் பாருங்க, நீரின் அமுக்கத்திற்கும் அதன் அரிப்பிற்கும் தாக்கு பிடிக்கக்கூடியதாக கட்டுண்டங்களை கொண்டு அணைக்கட்டுக்களை அமைத்தல். நீரின் அமுக்கத்திற்கும் அதன் அரிப்பிற்கும் தாக்கு பிடிக்கக்கூடிய கருங்கற்களால் கூடியதாக கட்டுண்டங்களை கொண்டு அணைக்கட்டுக்கள் அமைத்தல். கட்டூன்களை வச்சு அது என்ன செய்யாது, பழுதடையாது, அப்படி அமைக்கிறாங்க. இயற்கையான கற்பாறை ஒன்றின் மீது அத்திவாரத்தை இட்டு கருங்கற்களால் அணைக்கட்டை அமைத்தல். உதாரணம், மல்வத்தோயாவை மறித்து அணைக்கட்டி 17 மைல் தூரத்திற்கான யூதவாவியை அல்லது ராட்சத குலத்திற்கு நீர் கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு உதாரணம், எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணங்கள் நீங்க நல்ல ஞாபகம் விளக்கம் எழுதும் போது உதாரணம் தெரிஞ்சிருக்கணும். வசப்பன கால்வாய்கள் 12 குளங்கள் அமைச்சிருக்கிறார். முக்கியமானது வசப்ப மன்னர் அமைக்கப்பட்ட மிக முக்கியமான கால்வாய் எலஹர கால்வாய். யூசுப் மெசேஜ் எல்லாம் போட தேவையில்ல. எலஹர கால்வாய் ஆலிசாரா கால்வாய்ன்னு சொல்லப்படுகின்றது. அம்பன் கங்கை குறுக்காக அணை ஒன்றை கட்டி அதிலிருந்து 30 மைல் நீளமுடையதாக அமைக்கப்பட்டு 30 மைலுக்கு என்ன செய்து இந்த எலஹர கால்வாய் நீரை கொண்டு செல்கிறது. நீளமான கால்வாய். பிறகு தாதுசேன மன்னன் அமைக்கப்பட்ட யோத கால்வாய் அதை நீளமானதாக மாறிவிட்டது. மகாசேன மன்னனால் இந்தியாவிற்கு நீரை கொண்டு செல்வதற்கு கட்டப்பட்ட கால்வாய் தான் திலவத்துக அல்லது தல்வத்து கால்வாய்னு சொல்லப்படுது. மகாசேன மன்னன் காலத்தில் அமைக்கப்பட்டது. சரி, இப்படியே அந்த விஷயத்த சொன்னது. அப்படியே வாட்சி பாருங்க. இப்ப சொன்ன அவ்வளவு விஷயத்தையும் பாருங்க.
பாத்துட்டீங்களா? எல்லாரும் டவுட் இருந்தா கேளுங்க. பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல படிச்சிட்டீங்களா நீங்க? விளங்கிட்டா? சொன்ன விஷயங்கள் விளங்குச்சா? சார் ஹிமா உங்களுக்கு விளங்கிட்டதா? ஓ சார். முத்தாக்களுக்கு, பழையவங்களுக்கு, அப்துல் காதிர். சார். சரி, யார்கிட்ட கேட்கல, முக்கியமா கேட்கணும். கேஷானி, கேஷானி ஓகேயா? ஓகே. மைக் ஆன் பண்ண லேட் ஆகுது இல்லையா? ரைட். நிரந்தர அணைக்கட்டுன்னு பாருங்க. முக்கத்திற்கும் அதன் அரிப்பிற்கும் தாக்கு பிடிக்க கூடியதாக கட்டுண்டங்களை கொண்டு அணைக்கட்டுகளை அமைத்தல். நீரின் அமுக்கத்திற்கும் அதன் அரிப்பிற்கும் தாக்கு பிடிக்கக்கூடியதாக கட்டுண்டங்களை கொண்டு அணைக்கட்டுகளை அமைத்தல் நிரந்தர அணைக்கட்டுகள்னு சொல்லப்படும். இயற்கையான கட்பாறை ஒன்றின் மீது அத்திவாரத்தை இட்டு கருங்கற்களால் அணைக்கட்டை அமைத்தல். இயற்கையான கட்பாறை ஒன்றின் மீது அத்திவாரத்தை கருங்கற்களால் அணைக்கட்டை அமைத்தல். உதாரணம், மரத்தோயாவை அணை கட்டி 17 குளத்திற்கு நீர் கொண்டு செல்லப்படுகிறது. சரியா? 17 மைல் தூரத்தில் இருக்கிற யோதவாவி அல்லது ராட்சத குளத்திற்கு நீரை கொண்டு போறாங்க. தாது சென்ன மண்ணால் அமைக்கப்பட்ட குளம். சரி, அணைக்கட்டை அமைத்து மல்லோத்தோயாவை மறித்து அணை கட்டி யோதவாய் 17 மைல் தூரத்துக்கு ராட்சத குளத்துக்கு நீரை கொண்டு போடுறதுக்கு ஒரு கால்வாய் அமைக்கப்பட்டிருந்தது. நிரந்தரமான கட்டு உடையாது, லேசு, இலகுவில் அழியாது. இன்றைக்கும் அந்த காலத்தில் அமைக்கப்பட்ட பல்வேறு அணைகள், கால்வாய் இருக்கு, பொய்கள் எல்லாமே இருக்கிறது. முக்கியத்துவம். சரி, வசவன் அமைத்த கால்வாய்கள் சரி, வசப மன்னன் மிக முக்கிய கால்வாய் தான் ஏக கால்வாய், ஆலிசாரா கால்வாய்ன்னு சொல்லப்படுகிறது. அம்பன் கங்கை குறுக்காக அணை ஒன்றை கட்டி அதிலிருந்து 30 மைல் நீளமுடைய கால்வாய் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திருந்தோம். அடுத்து முக்கியம் மகாசேன மன்னல் அமைக்கப்பட்டது தல்வத் அல்லது திலவத்து கால்வாய்னு ஒண்ணு இருக்குது. அது பார்த்திருக்கோம் தானே? கால்வாய் கலாவின் திசாவைக்கு நீரை கொண்டு செல்ல ஜெயகங்கை யோத அதிசய கால்வாய்னு சொல்லப்பட்டது. இக்கால்வாய் நீளம் 54 மைல் நீளமான ஒரு கால்வாய் அமைச்சிருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு கால்வாய் அது. முதலாம் அக்கபோதி மன்னனால் அமைக்கப்பட்ட கால்வாய் மகாவலி கங்கையிலிருந்து நீரை கொண்டு செல்லப்பட்ட மினிபே கால்வாய். முதலாம் அக்கபோதி மன்னனால் அமைக்கப்பட்ட கால்வாய் தான் அது. மகாவலி கங்கையிலிருந்து நீரை கொண்டு செல்லப்பட்ட மினி முக்கியமானது, இன்னைக்கும் இருக்குது. கால்வாய்கள் அமைக்க வேண்டிய தேவைகள் ஏற்பட்டதற்கான காரணம், ஏன் கால்வாய்கள் அமைக்கப்பட்டது, எதற்காக? இந்த மினிப்பே கால்வாய்க்கு தமிழில் பேர் சொல்றாங்க மணிமேகலா. மணிமேகலா அப்படின்னு சொல்லி மினிப்பே அணைக்கு அந்த பேர் சொல்லப்படும், மணிமேகலா பேர் இருக்குது. கால்வாய் அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதற்கான காரணம் தான் குளங்களிலிருந்தும் நீர்த்தேக்கங்களிலிருந்தும் விளைநிலங்களுக்கு நீரை கொண்டு செல்லல். நீர்த்தேக்கத்திலிருந்து குளத்திற்கோ குளத்திற்கு பல குளங்களுக்கு நீரை கொண்டு செல்லல். இதுக்குத்தான் கால்வாய் அமைக்கப்பட்டது. கேட்பாங்க, கால்வாய் அமைக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா இந்த விடயங்கள் சொல்லப்படணும். சரி, சொல்லலாம். அடுத்த முக்கியமான விஷயம்தான் கால்வாய் அமைக்கும் போது எதிர்நோக்கிய சவால்கள். கால்வாய் அமைத்தலின் போது எதிர்நோக்கிய சவால்களும் அவற்றை தீர்ப்பதற்கு பின்பற்றிய தொழில்நுட்பங்களும் எவை? சரி, சவால்களும் இருக்குது,
தீர்ப்பதற்கு பின்பற்றிய கொள்கைகளும் இருக்குது. சரி, இருக்குதா? அதுல பாத்தீங்கன்னா புவி அமைப்பு வேறுபாடுகளை எதிர்கொள்ளல், ஜெயகங்கை அமைக்கும் போது முதல் 17 மைல்கள் வரை ஒவ்வொரு 1 மைல் தூரத்திற்கும் 1 அங்குலம் சாய்வு பயன்படுத்தப்பட்டுள்ளது. நிலத்தினுடைய தன்மையை சரியாக முறையாக என்ன செஞ்சிருக்கணும் அவங்க பயன்படுத்தியிருக்கணும். சரி, நிலத்தை அகழ்வது, கால்வாயின் அகலம், ஆழம் என்பவற்றை பொருத்தமாக கையாளுதல், மென்மையான மண்படை காணப்படும் இடங்களில் அரிப்புக்குள்ளாதல். சரி, தரையின் வேறுபாட்டிற்கமைய கால்வாயை உருவாக்கலாம் அங்கு எதிர்நோக்கிய சவால்கள். அப்படியே பார்த்துக்கோங்க. நான் சொன்ன விஷயத்தை திரும்ப வாசிச்சு பாருங்க. அப்படியே இதுல செகண்டாம் எக்ஸாம்ல முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். விளங்காதது உண்டா கேளுங்க பிள்ளைகள். பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்த பேஜை போடுவா பிள்ளைகள். பாருங்க, தலைப்பாருங்களுக்கு மென்மையான மண்படை காணப்படும் இடையாக பரப்பி அதை அரிப்புக்குள்ளாதை தடுத்தல் இருக்குது. நீர் இடங்களில் கால்வாய்களின் கரைகளில் கருங்கற்களினால் வரம்பு கட்டுதல் இருக்குது. வயல்களுக்கு நீரை விடுவிக்கும் இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள கால்வாயின் மதகுகள் கருங்கற்களால் அமைக்கப்பட்டிருத்தல், நீர்ப்பெருக்கு ஏற்படும் இடங்களில் அதனை பாதுகாத்துக் கொள்வதற்காக கற்களிலான வான்கதவுகள் அமைத்தல், இப்படி நிறைய விஷயங்கள் அதுல உள்வாங்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த இலங்கையின் பிரதான நீர்ப்பாசன நூலை எழுதியவர் தான் புரோகியர். இது பார்ட் 1க்குரிய ஒரு வினா. எலகர போது எதிர்கொண்ட சவால்கள் பற்றி குறிப்பிடும் நூல் தான் இலங்கையின் பிரதான நீர்ப்பாசனம். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரி, ஒரு கேள்வி ஒண்ணு என்ன கொடுத்திருந்தாங்க, பாடவேறு யாரில் வந்து முக்கிய மன்னர்களையும் அவர்கள் அமைக்கப்பட்ட குளங்கள் அட்டவணைப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்லி விஷயம்னு கேட்கப்பட்டிருந்தது. அடுத்த தலைப்பு தான் பொய்கை. பொய்கை என்றால் என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய பல்வேறு தேவைகளுக்காக நீரை சேமித்து வைத்துக் கொள்வதற்கு நிலத்தை அகழ்ந்து அமைத்துக் கொள்ளும் ஆக்கம் பொய்கை எனப்படும். மனிதர்களுடைய பல்வேறு தேவைகளுக்காக நீரை சேமித்து வைத்துக் கொள்வதற்கு அமைத்துக் கொள்ளும் பொய்கை. சரியா? இந்த விஜயன் இலங்கைக்கு வரும்போது பொய்கையொன்றின் அருகில் இருந்து குவேணி நூல் நூற்று கொண்டிருந்ததாக கூறும் நூல் தான் மகாவம்சம். சரி, நகரை அழகுபடுத்துவதற்காக பொய்கைகளை அமைத்ததாக மகாவம்சத்தில் குறிப்பிடப்படும் மன்னன் தான் வசவன். முக்கியமான விஷயங்கள் வன்வர்ட் ஆன்சர் தேவையான விஷயங்கள் இருக்குதுல.
இருக்கலாம். இந்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். பொய்கை அமைக்கப்பட்ட தேவைகளுக்கேற்ப அவற்றின் வகைகள் எவை? இந்த பொய்கையை மட்டும் படிச்சிடும் இன்னைக்கு. சரி. பல்வேறு காரணங்களுக்காக பொய்கைகள் அமைக்கப்பட்டன. பொய்கை அமைக்கிற முறையும் இருக்கிறது. குளம் அமைக்கிறதுக்கும் பொய்கைக்கும் வேறுபாடு இருக்கு. நிலத்துக்கு மேலே அணை கட்டி நீர் சேமித்தால் அது குளம். நிலத்தை அகழ்ந்து சுவர்களிலுள்ளே கட்டிடம் சுவர்களுக்கு மறைப்பு ஏற்படுத்தி நீர் கசியாத வண்ணம் நீரை சேமித்தால் அது பொய்கைன்னு சொல்லப்படும். இந்த பொய்கை பல்வேறு வடிவங்கள் காணப்படும். நீர் அமைக்கப்பட்ட பொய்கை தான் குடிப்பதற்கும் நீரை சேமித்து வைத்துக் கொள்ளல். அதுக்கு உதாரணம் அபேகிரி விகாரையில் உள்ள யானை பொய்கை குளிப்பதற்காக அமைக்கப்பட்ட பெரிய பொய்கையாகும். யானை பொய்கை அபேகிரி விகாரையில் உள்ளது. வலகம்பாகும் மண் காலத்தில் அமைக்கப்பட்டதுதான் அபேகிரி விகாரை. அனுராதபுர ரன்மசு பூங்காவின் பொய்கை நீராடுவதற்கும் நீர் விளையாட்டுக்கு ஈடுபடுவதற்குமாக அமைக்கப்பட்டது. நீச்சல் போட்டி அந்த காலத்துல அரச குலத்தை சார்ந்தவர்களுக்கு அமைக்கப்பட்ட பொய்கையாக காணப்பட்டது ரன்மசு பொய்கை. நீர் விளையாடுவதற்காகவும் நீராடுவதற்காகவும் அமைக்கப்பட்டது. மழை நீரை முறையாக சேமிப்பதற்காக அமைக்கப்பட்ட பொய்கையும் இருக்குது. ஆறாமைகளில் மழைக்காலத்தில் தேங்கும் நீரினால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு சுரங்கம் அல்லது கால்வாய்களால் அந்நீர் பொய்கைகளுக்குள் விடப்பட்டது. அனுராதபுர அபேகிரி தாது கோபுரத்தில் பெய்யும் மழை நீரானது பொய்கைக்குள் சேரும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. சரி. அடுத்து அழகுக்காக அமைக்கப்பட்ட பொய்கை இருக்கிறது. அனுராதபுர ரன்மசு பூங்காவின் பொய்கை, புலனர்வையின் குமார பொய்கை, தாமரை பொய்கை என்பன இவ்வித நோக்கில் அழகுக்காக அமைக்கப்பட்ட பொய்கை. நகரத்தில் அழகுக்காக அமைக்கப்பட்டது. உதாரணத்துக்கு வசப மண்ணினால் அமைக்கப்பட்ட பொய்கைகள் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். வசப மன்னன் அமைச்சது அனுராதபுரத்தில், புலனரில் உள்ளது வேறு அமைக்கப்பட்டவை. சூழலை குளிர்மையாக்க அமைக்கப்பட்ட பொய்கையும் இருந்தது. ராசரட்டை பிரதேசம் உலர் வலயத்தில் அமைந்துள்ளது. ஆறாமையில் வசிக்கும் பிக்குகள் குளிரான சூழலில் தியானம் புரிவதற்காக இப்பொய்கைகள் அமைக்கப்படும். ஏன்னா அதிகமான வெப்பம் உள்ள பிரதேசம், அங்க பிக்குமார்கள் தியானம் இருக்கணும். அப்ப வெப்பம் அதிகம்னால தியானம் இருப்பது கடினம். ஆகவே அந்த அடுத்தடுத்து பக்கத்துல பொய்கைகளை அமைத்து அதில் நீரை சேமித்து வைத்தால் அந்த ஆவியாக நீர் குளிர்ச்சியாக வைத்திருக்கும். அதனாலதான் இந்த அபேகிரியில 65 பொய்கைகள் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 500 ஏக்கர் பரப்பளவு 65க்கும் மேற்பட்ட பொய்கைகள் ஆங்காங்கே அமைச்சிருந்தாங்க. அவ்வளவு நீர் சேமிக்கப்பட்டிருந்த நீர் ஆவியாகமாக இந்த பிரதேசம் முழுமே குளிர்ச்சியாக இருக்கும். அந்த நோக்கில் அமைக்கப்பட்டது. அம்பாறை ரஜகல தொல்பொருள் பூமி பிரதேசத்தில் 40க்கும் மேற்பட்ட பொய்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அருகருகே பொய்கைகளை அமைப்பதன் மூலம் நீராவியினால் அப்பிரதேசத்தின் சூழல் குளிர்ந்த தன்மையானதாய் இருக்கும். அதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. சரி. பல்வேறு தேவைகளையும் ஒரே பொய்கையால் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதற்கு சிறந்த உதாரணம் தான் குட்டம் பொய்கை. அனுராதபுரத்தினுடைய குட்டம் அபேகிரி விகாரை பிக்குகளின் நீர் தேய்ப்பூச்சி செய்தல், அழகுபடுத்தல், சூழலை குளிர்மையாக்குதல் நிறைய தேவைகளுக்காக அமைக்கப்பட்டது குட்டம் பொய்கை. சரி. இந்த பகுதி ஒருத்தரும் பார்த்துக்கொள்ள. எக்ஸ்கியூஸ் மீ சார். கொஞ்சம் எனக்கு 10ஆம் பேஜை மட்டும் கொஞ்சம் போட்டுட்டேன். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படல. 10வது பேஜா? ஓ சார். ஓ இது இல்லையா? ஓகே, எடுத்துக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ. பங்குகை அமைக்கும் போது பின்பற்றப்பட்ட நீரை பிடிக்கும் இடங்களில் கவனம் செலுத்தப்பட்டு பொய்கைகள் அமைக்கப்பட்டன.
பல்வேறு வடிவங்களில் அமைக்கப்பட்டன. சதுரம், வட்டம், பல்கோண வடிவம். நீர் அசுத்தம் அடையும் போது நிலத்துக்கு அடியில் உள்ள கால்வாய் மூலம் அகற்றுதல். இதெல்லாம் நுட்பம் இருந்தது. குட்டம், பொய்கை, ரன்ம சுரங்கம் வழியில குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்தது. அப்ப அது குழாய் டேங்க் நீரை அசுத்தத்தை வெளியேற்றுவது போல பொய்களையும் அமைச்சிருந்தாங்க. பொய்கையின் ஓரங்கள் இடிந்து விழாமல் இருப்பதற்காக கல்லான தடுப்புகள் அமைத்தல். பொய்கையினுள் இறங்குவதற்கு படிகள் அமைக்கப்பட்டிருத்தல். குழாய்கள் மூலம் நீரை பொய்கைக்குள் நேரடியாக விடாது வெளியில் அமைக்கப்பட்ட வடிகட்டிக்கு விடப்பட்டு அழுக்குகள் அகற்றப்பட்ட பின்னர் பொய்கைக்குள் நேரடியாக பொய்கையில தண்ணியை விடாமல் இடையில தண்ணி வடிகட்டி அவங்களுக்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் அவருடைய நுட்பங்கள். மழைநீர் உட்செல்வதற்காக பொய்கையின் சுவரை நிலமட்டத்திற்கு உயரம் அமைத்தல். பொய்கைக்குள் இறங்குவதற்கு முன் காலினை கழுவுவதற்காக நீர் நிறைந்த தொட்டிகளுள் அமைக்கப்பட்டிருத்தல். இதனால் மணலும் அழுக்குகளும் சேர்வது தடுக்கப்படல். குளத்துக்கு அந்த பொய்கைக்குள்ள இறங்கும் போது காலை கழுவிட்டு உள்ளே போகணும். அப்போ நம்ம காலில் இருக்க அழுக்குகள் குளத்து பொய்கையில போகாது. ரஜ பிரதான ஆறாமை தொகுதியின் பொய்கை அதுக்கு சிறந்த உதாரணமா இருக்குது. பொய்கைக்கு அருகே சிறிய கூடாரங்கள் அமைதல் ஓய்வு எடுப்பதற்காக. பின்வரும் பொய்கைகள் அமைந்துள்ள இடங்கள்: குட்டம் பொய்கை அனுராபுரம், கட்குழி அமைக்கப்பட்ட பொய்கை ரஜகல பிரதான ஆறாமை தொகுதி, தாமரை பொய்கை புலனறுவை, யானை பொய்கை அபேகிரி. முக்கியமான பொய்கைகள் இதெல்லாம் இருக்குது. நீர்பூங்கா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நிறைய விஷயம் இன்னைக்கு ரிவிஷன்ல செஞ்சிட்டோம். கொஞ்சம் பேர் அந்த நினைக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். அதனால நாங்கள் இது படிச்சிட்டோம்னால போனாங்களான்னு தெரியல. ஆனால் புதிதாக வந்தவங்க மற்றவங்க இருந்தீங்க ஃபுல்லாக இருக்கு. உங்களுக்கு இதில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் முடிஞ்சுதே. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமில் 100 புள்ளி எடுத்தவங்களும் இருக்கிறீங்க தானே. இங்கே இந்த முழுமையான நம்பிகளை எடுத்துக்கொள்ளலாம். சரி சாத்விகா, ஓகேயா? அடுத்த கிழமை நீர் பூங்காவில் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சிடலாம். சரி, கொஞ்சம் கூடுதலாக நம்ம படிக்கணும். சரி, இருக்குதா? எதுவும் கேட்க இருக்குதா? முடிப்போமா? கேட்கணுமா எதுவும்? ஹர்ஷன், கேட்க இருக்குதா? No, sir. ஓகே, முடிப்போம். இப்போ குட் நைட். Thank you. Thank you, sir. Bye, sir. Bye, sir. Thank you, sir. Thank you, sir. Thank